Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் எஸ்எம்சி பேஸ்டு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாகவே நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையோ செல்லோ வந்து என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 வீடியோ வந்து இருக்குது. அந்த 2 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோவோட எண்டில் வந்து அந்த 2 வீடியோவும் நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஓகேங்களா? சரி, அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த 5 மினிட்டோட டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய 5 மினிட் டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆவான். அடுத்தது இது வந்து ஹோப் இல்லை, பட் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டில் இருந்து பார்க்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு 15 மினிட்ஸில் இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த 15 மினிட்ஸ் டிமாண்டில் நமக்கு 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் வந்திருக்கு. ஸோ 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ 1 மினிட் வந்து போகிறோம். மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான், ரைட்டா? ஸோ நமக்கு இதில் எங்கேயாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா பாருங்கள். ஸோ நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே மார்க்கெட் வந்து பைக்கு கொடுக்கல. ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த டிமாண்டில் என்டர் வந்து ஆகலை, பை வந்து போகலை. ஸோ நானும் போகலை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பை வந்து போகலை, ரைட்? அப்போது இங்கே வந்து நமக்கு ஃபெயிலியர். ஓகே, இது வந்து நமக்கு ஃபெயிலியர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஸோ இந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இது ஃபுல்லாக எடுத்துருந்தோம். ஓகேங்களா? இது ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரைடே வந்து நம்ம கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிமாண்டு வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான், மேலே வந்து போயிட்டுருக்கான். சரி, இந்த டிமாண்டு 5 மினிட். ஸோ 1 மினிட் வந்து போகிறோம். 1 மினிட்டில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரீஃபைன்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு ரீஃபைன்மெண்ட், அவ்வளோதான். ஒன்று தான் வந்து ரீஃபைன்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணி அட் த சேம் டைம் ஃப்ரம் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா நம்ம கண்டிப்பாக பை வந்து போகலாம். ஓகேங்களா? சரி, மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், 1 மினிட்ல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 1 மினிட்ல மிட்டிகேட் பண்ணாமல் 1 மினிட்ல நமக்கு என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே லோ எடுத்திருக்கான். ஓகே, அடுத்தது இங்கே லோ எடுத்திருக்கான். ஓகே, இந்த இடத்துல ஹை எடுத்திருக்கான். இங்கே டிமாண்ட் இருக்குது. டிமாண்டில் நம்ம என்ட்ரி போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா இதில் வந்து இன்டியூஸ்மெண்ட் வந்து இல்லை. அப்படி நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். இன்டியூஸ்மெண்ட் இல்லாமலும் நம்ம ட்ரை பண்ணலாம், பட் ரிஸ்க்கு. ஓகேங்களா? அப்படி நம்ம பை போயிருந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையில் நமக்கு பிரேக் ஈவன். அப்போது இந்த என்ட்ரி நம்ம எடுத்திருந்தால் நமக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஓகேங்களா? எந்த ஒரு லாஸும் இருந்திருக்காது. ஸோ ப்ரீவியஸ் இந்த லோக்கு கீழே தான் நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹை இங்கே இந்த கேண்டல் போன உடனே நம்ம இந்த எஸ்எல்லை இப்படி மூவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல ஒரு பிரேக் ஈவன் வச்சுக்கங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து இந்த லோவை வந்து கட் பண்ணுறான். மார்க்கெட் வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோவை வந்து கட் பண்ணுறான். சரி, இப்போது இந்த மார்க்கெட் வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய லோ வந்து கட் பண்ணுறான். இது என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்றதும் நமக்கு என்ன செஷனில் வந்து நடக்குது அப்படின்றதும் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, செஷன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது எதில் நடக்குது, லண்டனில் நடக்குது. சரிங்களா? சரி, இப்போ லண்டனில் வந்து நடக்குது. நமக்கு கீழே ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், இங்கே இப்படி மேலே எடுத்திருக்கான். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல வந்து நம்ம இதை சோசன் போடுவோம். இப்போ பை அப்படின்னா இந்த இடத்துல பை வந்து போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த இடத்துல பை வந்து போகலாம் அப்படின்ட்டு உங்களோட பிளான் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் கண்டிப்பாக பிளான் வந்து பண்ணி வச்சுருப்பீங்க. என்னோடய வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த பிளான் வந்து பண்ணிடலாம்.
சரி. இப்போ இந்த இடத்துல பை இருக்கா? அப்படின்றது வந்து பார்த்தா, இது ஆக்சுவலா இந்த டிமாண்ட் அப்படின்றது ஒரு 5 மினிட் டிமாண்ட். அது இல்லாம நியூயார்க்ல கிரியேட் ஆயிருக்கு. அது இல்லாம இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டெசிஷனல் டிமாண்ட். இன்ட்ராடே டிமாண்ட். அப்போ நம்ம இன்ட்ராடே மட்டும் தான் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இன்ட்ராடே வந்து பண்ணணும்னா, இங்க இருந்து இந்த ஹை வரைக்கும் நம்ம டிபி ஃபிக்ஸ் பண்றது பெட்டர். இதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இங்கேருந்து பை ஆகறது சான்சஸ் கம்மி. ஓகேங்களா? பையே ஆகாதுன்னு சொல்ல, பை ஆகறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி. ஓகேங்களா? சரி. அப்போ நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்தது பிளாக் கலர் கேண்டில் இங்க இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்கு. நம்ம 5 மினிட்டுக்கு வந்து போவோம். 5 மினிட்ல போயிட்டு இந்த கேண்டில ஃபுல்லா எடுத்துக்கலாம் இப்படி. ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து ஃபுல்லா எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேண்டில ஃபுல்லா எடுத்துட்டு 1 மினிட்ல ரீஃபர்மெண்ட் அந்த பிளாக் கலர் கேண்டில் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் போவோம். இங்க வாங்க. ஸோ கீழ எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இங்க தான் இருக்கு. இந்த டிமாண்டுக்கு வந்தா நமக்கு கண்டிப்பா பை வந்து இருக்கு. ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்தா நமக்கு கண்டிப்பா பை வந்து இருக்கு. அப்போ இந்த டிமாண்ட்லேருந்தே மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து மேல போயிருக்கான். அதனால இந்த டிமாண்ட நம்ம ஆப்ஷனலுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப 2த்துலயுமே சேம் பவர் இருக்கும். இங்கேயும், இங்கேயும். மார்க்கெட் இங்க வந்தும் பை போயிடலாம். இல்லன்னா இங்க கீழ வந்து இத அடிச்சுட்டு, இங்க கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை போகலாம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல பை வந்து ட்ரை பண்ண போறோம். இதையும் ஹோல்டு பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த டிமாண்ட்ல ஹோல்டு வந்து பண்ண போறோம். கீழ இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இதுலயும் ஹோல்டு தான் வந்து பண்ண போறோம். நமக்கு மேல இருக்கக்கூடிய டிமாண்ட்ல லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? அந்த லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க பழகுங்க. 0.5% வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள தான் இருக்கோம். ஏன்னா, கீழ இன்னொரு டிமாண்ட் இருக்கு. இதிலிருந்து நமக்கு பை போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் நல்லா ப்ளே பண்ணி வச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்ல பை வந்து போறோம் அப்படின்னா, பிரேக் ஈவன் பண்றது மஸ்ட். பிரேக் ஈவன் பண்ணிட்டா நமக்கு லாஸ் வந்து ஆகாது. ஓகேங்களா? அதனால 2 டிமாண்ட்ல நம்ம ஒரு ப்ளே வந்து பண்ண போறோம். இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நமக்கு லாஸே ஆயிடுச்சு அப்படின்னா 0.5% தான் வந்து இருக்கணும். ஸோ இதில 0.25% வந்து போடாதீங்க. ஏன்னா இதுவும் ஒரு கை மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் வந்து நமக்கு பை ஆகறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கரெக்ட்டா மூவ் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போவோம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய இந்த சப்ளை இருக்கு பார்த்தீங்களா? இந்த சப்ளைல நமக்கு மார்க்கெட் வந்து ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணிட்டு, இப்ப அகைன் மிட்டிகேட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். மார்க்கெட் கீழ வரவும் சான்ஸ் இருக்கு. இந்த சப்ளைன்றது டெய்லி 4 ஹவருக்கு வந்து போறோம். 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஒரு ரீஃபைன்மென்ட்டும் இல்ல. ஓகேங்களா? ஆனா, இங்க ப்ரீவியஸா இந்த கேண்டில அடிச்சுட்டு கீழ வந்திருக்கான். ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து இந்த விக்க வந்து எடுப்போம். ஏன்னா, இந்த விக்குக்கு தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்றான். நான் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி இந்த விக்க எடுக்கல. மார்க்கெட்டோட ரெஸ்பெக்ட்ட பார்த்து இந்த விக்க வந்து எடுக்கிறேன். ரைட்டா? இப்போ 15 மினிட்ஸ் போறோம். இந்த விக்கு யாரு பண்ணியிருக்கா? யார் மேனிபுலேட் பண்ணியிருக்கா? அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியறது பெட்டர். சரி, இப்ப போய் பார்க்குறோம். ஏஷியன இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஷியனோட ஹை இருக்கு. இங்கருந்து மார்க்கெட் கீழ வந்திருக்கான். இங்க டக்குனு போய் இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு கீழ வந்திருக்கான். ஓகேங்களா? சம்திங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, நம்ம என்ன பண்றோம்? இந்த விக்க வந்து எடுத்துக்கிட்டோம். 4 ஹவர்ல. ரைட்டா? நல்லா பாருங்க. 4 ஹவர்ல இந்த விக்க வந்து எடுத்துக்கிட்டோம். ரைட்டா? ஸோ 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ்ல இது ஹண்ட் ஆன கேண்டலவே வந்து நம்ம வந்து எடுப்போம். இந்த கேண்டலவே எடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த கேண்டில் எடுத்தாச்சு. ஸோ, இந்த கேண்டலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ, மறுபடியும் வரேன். 4 ஹவர் விக்கு 15 மினிட்ஸ்ல இந்த கேண்டில வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த கேண்டலோட லோவர் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம போக வேணாம். அது ரிஸ்க். சரி. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு டைம் லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். லோவர் டைம் ஃப்ரேம்ல இங்க இருக்கக்கூடிய லோ வந்து எடுப்போம். இதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ, இந்த லோவ கிரியேட் பண்ணது நியூயார்க். ஹைய கிரியேட் பண்ணது நியூயார்க். இங்க வந்து ஆல்ரெடி ஹிட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிரைஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ இந்த லோக்கு இப்படி வந்து எடுக்கிறான் அப்படின்னா, நமக்கு சப்ளை வந்து எடுக்கணும். செல்லுக்கு. ஓகேங்களா? அப்போ எங்கெல்லாம் சப்ளை இருக்குன்றத இங்க நோட் பண்ணுவோம். இங்க ஒரு சப்ளை இருக்கு. இது சப்ளையான்னு பார்த்துருவோம். ஸோ, இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 236. இந்த கேண்டலோட ஹை 236. நோ.
அப்போது இது சப்ளை கிடையாது. வேறு எங்கே சப்ளை இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. மார்க்கெட் வந்து இங்கே ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கான் நியூயார்க்கில். இந்த டிமாண்டில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போது இது பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு இங்கே ஃப்ளிப்பு கூட வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃப்ளிப்புக்கு நமக்கு மேலே சப்ளையில் ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது அப்படின்றனால நம்ம ஃப்ளிப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம். 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல சப்ளை இருக்குது. மார்க்கெட் இந்த சப்ளையில் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளைவை அப்படி டச் பண்ணிவிட்டு இந்த சப்ளைவை பிரேக் பண்ணாமல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் கொடுத்து வரலாம். அப்போது நமக்கு 5 மினிட்டில் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைவை நம்ம மெயினாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது க்ரீன் வந்து போடுறேன். இந்த இடத்துல நமக்கு இந்த இங்கே போட்டிருக்கக்கூடிய இந்த சப்ளையில் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ இங்கே முன்னாடி இருக்கிற இந்த சப்ளையை தூக்கிடுவோம். ஓகேங்களா, தூக்கிட்டு இங்கே வந்து ஃப்ளிப்பு வந்து கொடுக்குது. அது கொடுக்குதான்னு பார்க்கலாம். நமக்கு வந்து இப்போ மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றனால நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. சோச் ஆனதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். ஃப்ளிப் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளிப்பை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் டிமாண்ட் இருக்கான்னு பாருங்கள். டிமாண்ட் வந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. அதுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ கீழே இன்னொரு டிமாண்ட் வந்து இருக்குது 15 மினிட்ஸ்க்கு. ஓகே, இந்த டிமாண்ட் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டான டிமாண்ட் இல்லை. ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 5 மினிட்டில் போயிட்டு நம்ம இதில் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம 1 மினிட்டில் செல் பண்ணி இந்த லோ வரைக்குமே, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் மார்க்கெட் கீழே டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஒரு பையும், எக்ஸ்ட்ரீமுக்கு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமில் இருந்து பையும் வந்து பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நான் வந்து க்ரீன் கலர் வந்து போடுறேன். ஓகேங்களா, இதுதான் வந்து இப்போது இருக்கக்கூடிய மூமெண்ட். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தோம் கோல்டில். ஸோ லாஸ்ட் வீடியோலே தெரியும். 4 ஹவர் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்துட்டான். இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட்டா, இங்கே இந்த டிமாண்டில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து பை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து ரீஃபண்ட்மெண்ட் 5 மினிட். ஸோ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த லோவை இப்படி எடுத்து லோவை எடுத்து இந்த ஹையை வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா, இது எந்த டைமில் நடந்திருக்குன்றதை பார்க்கணும். ஏஷியனுக்கும் முன்னாடி. ஓகேங்களா, அப்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போக மாட்டோம். ஏஷியன்லேயே என்ட்ரி போக மாட்டோம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல நம்ம என்ட்ரி வந்து போகக்கூடாது. ஓகேங்களா, சரி, மார்க்கெட் வந்து இங்கே எடுத்திருக்கு. இதை விட்டாச்சு. அதுக்கு அடுத்தது மார்க்கெட் கீழே வந்தால் நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் வந்து ட்ரை பண்ணல. அதுக்கு கீழே இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது 4 ஹவரில். அதுக்கு கீழே இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதுக்கு வரலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இதுக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணால் இந்த டிமாண்டுக்கு வந்தான். பட் இந்த டிமாண்டில் டெய்லி டிமாண்ட் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸில் போயிட்டு நம்ம பார்த்தா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகேங்களா, இதையும் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல வந்து அடிச்சுட்டு கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா, டெய்லி டிமாண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், இன்னும் நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ஃபெயிலியரும் பண்ணலை. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து பண்ணலை. ஆனால் இந்த இடத்துல சோச் கொடுத்துருக்கு. ரைட்டா, இந்த இடத்துல சோச் கொடுத்துருக்கு. ஆனால் நமக்கு ஃபெயிலியர் வந்து இன்னும் நடக்கலை. ரைட்டா, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிஓஎஸ் வந்து இருக்குது. இந்த பிஓஎஸ்க்கு நம்ம டெய்லியில் ஒரு டிமாண்ட் வந்து ரொம்ப மந்த்துக்கு முன்னாடி நம்ம போட்டு வச்சுருந்தோம். மார்க்கெட் இங்கே வந்தால் பை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் இங்கே வராமலே பை போயிட்டான். ஓகேங்களா, இப்போ டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் நமக்கு இந்த டிமாண்ட் வந்து பர்ஃபெக்டான டிமாண்ட் தான். ஆனால் இந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டோட்டலி ரேலி ஆகிருக்கான். ஓகேங்களா, டோட்டலி ரேலி ஆன அந்த மூமெண்ட்டை இங்கே வந்து ஹண்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஹண்ட் பண்ணியிருக்கான். டிமாண்ட் ஃபெயில் பண்ணல, சோச் தான், பட் ஹண்ட் இது. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக ஹண்ட் பண்ணியிருக்கான். கீழே இருக்கக்கூடிய டிமாண்டை தொட்ட உடனே மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன். அப்போது டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவருக்கு வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு ஸோ நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தோம். அது நமக்கு வந்து பிரேக் ஈவன் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ 4 ஹவரில் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹையை வந்து எடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம பைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஹையை வந்து எடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு கீழே ரீஃபண்ட்மெண்ட் வந்து இன்னும் மிட்டிகேட் ஆகாமல் இருக்கான். 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ரீஃபண்ட்மெண்ட்டாக இல்லை, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இருக்கிற ரீஃபண்ட்மெண்ட் இல்லை, பட் இதுதான் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ டெய்லியில் நமக்கு அந்த டிமாண்ட் அப்படின்றது எந்த மாதிரி கேண்டில் அப்படின்னு பார்த்தா
நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக். அப்போது கண்டிப்பாக டீப்பஸ்ட்டாக மார்க்கெட் இறங்கணும், ரைட்டா? அப்போது 4 ஹவருக்கு வந்துட்டு இதுலேயே நமக்கு தெரிஞ்சிரும் இந்த 4 ஹவரில் இந்த லோ ஹண்ட் ஆக போகுது அப்படின்னு, ரைட்டா? இந்த லோ வந்து ஹண்ட் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த லோ ஹண்ட் ஆக போகுதுன்னா மார்க்கெட் மேலே இருந்து வரும். அப்போ மேலேருந்து வருதுன்னா நம்ம மேலேருந்து ஏதாவது இந்த டிமாண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். மேலேருந்து நம்ம ஏதாவது செல் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நமக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா இதுவே ஒரு லிக்விடிட்டி. அப்போ மார்க்கெட் இந்த சோச்சும் போய் பண்ணலாம். இதுவும் ஒரு ஸ்டேட் இருக்குது. அதனால் நம்ம செல் வந்து ட்ரை பண்ண வேணாம். ஸோ 15 மினிட்ஸில் மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆகிட்டு இருக்கான். பட் நமக்கு செல் வந்து ட்ரை பண்ண வேணாம். நல்லா பாருங்கள், இந்த லோ ஹிட் ஆகலாம், ஓகேங்களா? இந்த லோ வந்து ஹண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோச் எடுத்தானா பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட், ஓகேங்களா? இந்த சோச் எடுத்தால் பை வந்து ட்ரை பண்ணலாம். எங்கே பை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பை வந்து ட்ரை பண்ணலாம், இந்த இடத்துல. ஸோ 15 மினிட்ஸ் போயிட்டு நம்ம இதில் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து பை வந்து சூப்பரான பை வந்து எடுக்கலாம், ஓகேங்களா? ஆனால் சோச் நடக்கணும். சோச் நடக்காமல் இந்த லோ வரான் அப்படின்னா எதுக்காக வருவான்? ரீஃபண்ட்மெண்ட்டுக்காக வருவான். அப்போ ரீஃபண்ட்மெண்ட் வந்துட்டான் அப்படின்னா 15 மினிட்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து எடுக்கலாம், ஓகேங்களா? இதுதான் வந்து மூமெண்ட். இன்றைக்கி எந்த ஒரு மூவும் நான் கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ட்ரேடு வந்து நம்ம பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணுவோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் உட்காந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா? டெய்லியும் ட்ரேட் பண்ணணும், டெய்லி ஒரு 5-3 ட்ரேடு வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து அது ஆக்சுவலாக ட்ரேடிங் வந்து கிடையாது. நமக்கு வந்து ட்ரேடுனா ஆக்சுவலி வியாபாரம், ஓகேங்களா? வியாபாரம் எப்போ பண்ணணுமோ அப்போ தான் நம்ம பண்ணணும். இன்றைக்கி 4 பண்ணணும், நாளைக்கு 4 பண்ணணும், நாளான்னைக்கு 10 பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தோம் அப்படின்னா இதில் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய கான்செப்ட் பொறுமையாக இருக்கணும். கரெக்டான நமக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸுக்கு மார்க்கெட் வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணணும். அது வரைக்கும் நம்ம ட்ரை வந்து பண்ணக்கூடாது, ஓகேங்களா? பொறுமையாக இருக்கணும். மார்க்கெட்டே கொடுக்கும், அப்போ மட்டும் நம்ம போய் அதை வாங்கிக்கலாம், ஓகேங்களா? பொறுமையாக இருந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணுவோம். நம்ம ரூல்ஸ்குள்ளே வருது அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். ப்ராஃபிட் அப்படின்றது பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணலாம், ஓகேங்களா? சரி, யூஎஸ்டி ஜேபிஐ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சப்ளை ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன். ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் செல்லாக இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஸோ சப்ளை இருக்குது, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் வரல. அப்போ இந்த டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் நமக்கு பிஓஎஸ் அவ்வளோதான். இந்த இடத்துல சோச் வந்து இங்கே சோச் ஆகுது. ஆஃப்டர் சோச் நமக்கு சப்ளை இல்லை, பட் மார்க்கெட் கீழே செல் ஆயிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிகர் தான், ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை எடுத்து செல் பண்ண வேண்டாம். இது மேனிப்புலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த சப்ளையில் நம்ம செல் பண்ண வேண்டாம். இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆனாலும் நம்ம ரூலுக்கு இது வரலை, ஓகேங்களா? அதனால் இது வேண்டாம். என்னோட ஒப்பீனியன். மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ மேலே போயிட்டானா இதில் நம்ம என்ட்ரி எடுத்து ஹோல்டு பண்ணிட்டா போதும். அது 1 மந்த் அந்த ப்ராஃபிட் வந்து ரன் ஆகி நமக்கு டிபி ஹிட் ஆனாலும் அந்த ப்ராஃபிட்ன்றது ரொம்ப ஹியூஜாக இருக்கும், ஓகேங்களா? 10,000 20,000லாம் ஈஸியாக தாண்டும் ஒரு $50 $100 ரிஸ்க்குக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே சோச் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சோச்சுக்கு எனக்கு வந்து ஹோப் இல்லை, பட் இந்த சோச்சுக்கு நம்ம சப்ளை வந்து எடுத்து வச்சுப்போம், ஓகேங்களா? ஸோ இது வந்து சப்ளை. இந்த சப்ளை வந்து எனக்கு வந்து ஹோப்பபிளான ஒரு சப்ளைவாக இல்லை, ஓகேங்களா? மேலே ஒரு சப்ளை இருக்கான்னு பார்க்கணும். இந்த கேண்டலோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4, இதோட லோ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 5. அப்போது ஒரு பாயிண்ட் மேலே இருக்குது, 4 நமக்கு இம்பேலன்ஸ் இருக்குது, ரைட்? அப்போது இதுதான் வந்து நமக்கு சப்ளை, ஓகேங்களா? இது வந்து எனக்கு ஹோப் இல்லை, பட் இங்கேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிறோம். ஸோ அது என்ன ரீசனால் செல் ஆகிறான்றதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். நல்ல ரெக்கவர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லோ, ஹை அண்டு லோன்றது இங்கே இருக்குது, ஓகே. மார்க்கெட் இதை எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கேருந்து செல் ஆகலாம். ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இதில் வந்து செக் பண்ணிக்கங்க. செஷனில் இருக்கணும். இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது ரொம்பவே பெட்டர்,
இந்த இடத்துல. ஓகேங்களா? ஏன்னா இந்த சப்ளைன்றது நமக்கு பெட்டராக இல்லை, இது பெட்டராக இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் இதை ஃபெயில் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே போகலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு டிமாண்டுக்கு மார்க்கெட் போகுது, மேலே இந்த மாதிரி மேனிப்புலேஷன் நடக்கிறது நார்மலாகவே நடக்கும். மேனிப்புலேஷன்ஸ் இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இதில் இருந்து இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும், டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் ட்ரேடு வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு மூவ் நம்ம பிளான் பண்ண மூவ் இன்னும் வரல. ஸோ வெயிட் பண்ணுங்கள், வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர். ஸோ 4 ஹவரில் நமக்கு சோர்ஸ் கொடுத்துருக்கான், சோர்ஸ் கொடுத்துட்டான். இந்த இடத்துல இந்த டிமாண்டும் கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்தால் பை வந்து ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து மூவ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சோர்ஸ் கொடுக்கல. சோர்ஸ் கொடுத்தா கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை ட்ரை பண்ணலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கிற டிமாண்ட், இன்னும் மார்க்கெட் வரல. இது வந்து பாருங்கள், ஜிபிபி யூஎஸ்டி வந்து நான் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த சப்ளைலேருந்து கீழே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இங்கே 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட்டு இருக்குது. அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பார்த்துருங்க எல்லோரும். இங்கே ரீஃபைன்மெண்ட் வந்திருக்கு. இந்த ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணல, பட் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? 5 மினிட்டோட ரீஃபைன்மெண்ட் இது. ஓகே, இப்போ ரீஃபைன்மெண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டான், மிட்டிகேட் பண்ணிட்டான். நல்லா தெரியுதா மேனிப்புலேஷன்றது எப்படி இருக்குது அப்படின்றது நல்லா தெரியுதா? ஏன்னா மார்க்கெட் இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போது ஓவரால் லிக்விடிட்டி அவனுக்கு வேணும். அப்போ ஓவரால் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ண, ஓவரால் லிக்விடிட்டின்றது இங்கே இருக்குது, இங்கே ஹண்ட் பண்ணியிருக்கு, அதையும் வந்து இங்கே ஹண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ தான் எக்ஸ்ட்ரீம் அந்த கன்ஃபர்மேஷனுக்கு மார்க்கெட் வந்து வரான். ரைட்டா? சரி, ஓகே. சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். இந்த சப்ளைன்றது 15 மினிட்ஸ். 5 மினிட் வந்து ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட்டையும் ஷோ பண்ணிடுறேன். ரீஃபைன்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகே, 5 மினிட் ரீஃபைன்மெண்ட்டை மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நமக்கு 1 மினிட்ல இதுதான் கன்ஃபர்மேஷன். இது பிஓஎஸ்ஸாக எடுக்கணும். இதுதான் பிஓஎஸ். ஓகேங்களா? பிஓஎஸ் அண்ட் சோச். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு சரியாக இல்லை. ஸோ அதனால் இதில் போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஸோ இது இந்த சப்ளை, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய சப்ளை, ஓகே. நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்ளை, நல்ல வேலிடான ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? செஷன்ஸ் வந்து பார்த்துப்போம். நியூயார்க் வந்து ரன்னிங்கில் இருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நியூயார்க். ஓகேங்களா? ஓகே, நமக்கு இந்த சப்ளை ரொம்ப வேலிடான ஒரு சப்ளை, இதில் ட்ரை பண்ணலாம். அடுத்தது இது வந்து எனக்கு ஹோப் இல்லை, ஏன்னா மார்க்கெட்டோட இன்டியூஸ்மெண்ட்டே மேலே இருக்குது. அப்போ மார்க்கெட் இப்படி மேலே வரான்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை அப்படி அடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு தேவையானது கிடைச்சிடும். அப்போது மேலே இருந்து சப்ளைலேருந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இந்த 2 சப்ளை வந்து எடுத்துக்கங்க. மார்க்கெட் வந்தானா செல் வந்து ட்ரை பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் பார்த்து இப்போ செஷன்ஸில் இல்லை அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணுறது பெட்டர். ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவரால் இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். அப்போ மார்க்கெட் சோர்ச் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ரைட்டா? ஏன்னா பை வந்து ப்ரெஷராக இருக்குது, சோர்ச் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். எகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் போயிட்டு 5 மினிட்லேருந்து 1 மினிட்டுக்கு போயிருங்க. சேஃப்டி தான். அது இல்லாமல் நல்ல ப்ராஃபிட்டும் வரும். இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே 4 ஹவரில் மார்க்கெட் வந்து இந்த லோ எடுத்திருக்கு பார்த்தீங்களா? இந்த லோ தான் உங்கள் டிபி. இந்த லோ அப்படின்றது டிபி. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து மூமெண்ட். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். ஸோ நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்டு வந்துட்டுருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலை வந்து திஸ் யூடியூப் சேனல் இஸ் வெரி வெரி ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ
அடுத்தடுத்த ட்ரேட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். பணம் சம்பாதிக்கிறது உடனே சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. பொறுமையாக சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.